everyone, this is Ram and welcome back to Findtackle. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஃப்ரீ டாபிக், எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது ஆக்சுவலா. ஆனா ஒரு தரமான சம்பவம் உங்களுக்காக வெயிட்டிங்ல தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காலர் மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோட சேனலுக்காக ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த காலர் மைக்கு ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 or 12 டேஸுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி தான் என்னோட கையில் அது வந்து கிடச்சிருந்தது. ஸோ இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாததுக்கு காரணமாக அந்த மைக் நம்ம கையில் எப்படா கிடைக்கும், நம்ம எப்போ வீடியோ பண்ணலான்றதுக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா இங்கே வெதர் வந்து நல்லா இல்லை ஆக்சுவலாக. ஸோ நான் வீடியோ பண்ண போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காற்றெல்லாம் ஓவர் அடிக்க ஆரம்பிச்சுன்னு கொரு ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சுன்னு. ஸோ காலர் மைக்குக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். ஸோ காலர் மைக் என்னோட கையில் கிடச்சிச்சு. நீங்கள் கேட்கலாம், எங்கே காலர் மைக், எங்கே அதை போட்டுட்டு எனக்கு வீடியோ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. பட் உங்கள் முன்னாடி அதை நான் அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஆர் நீங்கள் வந்து ஒரு காலர் மைக் ஆர்டர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த காலர் மைக் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி அண்ட் திஸ் வீடியோ இஸ் எஸ்பெஷலி ஃபார் யூடியூப் பிகினர்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க ஒரு காலர் மைக் நம்மளோட சேனலுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இந்த காலர் மைக் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் பண்ணுவேன், நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இதோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.1 ரேட்டிங்ஸில் இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, ஃபீட்பேக்லாம் பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது. போக தான் பொறுமையாக ஒரு அக்சசரிஸாக வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு உங்களோட ஒரு காலர் மைக் நீங்கள் வாங்குறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலர் மைக் வாங்கலாம். இதை நான் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்டிடுறேன் உள்ளாடி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூஸ் வந்து நல்லாவே இருந்தது. நிறைய மக்கள் வாங்கியிருந்தாங்க, அவங்களோட ரிவ்யூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு காலர் மைக் வாங்கினீங்க வித்தின் ஒரு பட்ஜெட்குள்ளே நீங்கள் வாங்குறதுக்கு ஆசைப்படுறீங்க, ஒரு 300-500 தான் என்னோட பட்ஜெட், நான் அதுக்குள்ளே வந்து ஒரு காலர் மைக் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது அன்பாக்சிங் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி போகிறோம். அண்ட் தென் நீங்கள் பார்த்துக்கலாம், நான் ஆல்ரெடி எதுவும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய வியூவர்ஸ் உங்கள்கிட்ட அதை நான் காட்டிட்டு அந்த நான் ஓப்பன் பண்ணலான்னு இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இதை. ஸோ டவுட் இருந்தால் இது பார்த்துக்குங்க, நான் எந்த ஒரு சீலையும் நான் ஓப்பன் பண்ணலை. ஸோ தேவைப்படுற சீல் சிசர் என்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் என்னுடைய டெலிவரி அட்ரஸ், இதோட காஸ்ட் எவ்வளோலாம் போட்டுருக்கு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 336 அவ்வளோதான் இருக்குது மொத்தமாக டெலிவரி சார்ஜெலாம் சேர்த்து. ஸோ பட்ஜெட்குள்ளே நீங்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் உள்ளாடி ஒரு பேக்கிங்கோடு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பேக்கிங் கொடுத்துருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு சேஃப்டி முக்கியம். மேக்ஸிமம் வந்து ட்ராவல் பண்ணி வரும்போது ஏதாவது அடிப்படலாம். ஓகே, ஸோ இப்போ மேனுவலில் ஒரு டைம் நான் ரீட் பண்ணிடுறேன். மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய அட்ரஸ் அண்ட் தென் ப்ராடக்டோட குவான்டிட்டி, அதோட ரேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பக்காவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதோட பேக்கிங்ஸ் ஓவர் ஆச்சு. ஸோ உள்ளாடி நான் எதிர்பார்த்த மைக் உள்ளாடி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, உண்மையிலே நாய்ஸ் கேன்சலிங் இருக்கா, வேறு என்ன அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அதோட கேபிள் எனக்கு இருக்குது. ஸோ ஒரு மீட்டர் இருக்குது கண்டிப்பாக. அதோட இது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3.5 மில்லிமீட்டர் இருக்குது. ஓகே, 3.5 மில்லிமீட்டர் ஜாக்கி என் கூட இருக்குது. ஓகே, டேரெக்டாக அதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ளக் இருக்குது. ஸோ இது வந்து ஓகே, வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது, ரொம்ப ஒரு ப்ராடாக இல்லாமல் ரொம்ப தின்னாக அழகாக குயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ஒரு ஹேங் பண்ணக்கூடிய அந்த கிளிப் இருக்குது. ஓகே, உங்களால் பார்க்க முடியுதா? அண்ட் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேட்டா மொபைலில் கொடுத்து நம்மளோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா இது நம்ம செக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. உண்மையிலே இது வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் இருக்குதா, இல்லை என்னென்ன வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஆடியோவை இது கொடுக்குமா அப்படின்றத நம்ம செக் பண்ண வேண்டிய டைம் வந்துட்டோம், ஓகேவா? ரவுண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சுற்றி ஓவரான ஒரு விண்டு இருக்குது, ஜாஸ்தியான ஒரு விண்டி டைம் தான் இது, ரொம்ப காற்று அடிச்சுட்டே இருக்குது. ஸோ இப்போ உங்களாலே வந்து இந்த காற்றை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காட்டி தரேன் எப்படி இருக்குது இந்த டைமில். இப்போ இந்த வெதர் எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியும் என்னை சுற்றி எவ்வளோ அழகான விண்டிஸ் போயிட்டுருக்குன்னு, ரொம்ப காற்று அடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அதோடைய நாய்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா காற்றோட சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொருன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய மைக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். எந்தளவுக்கு வந்து இது வந்து நாய்ஸ் கேன்சலிங் எனக்கு திறந்து நம்ம செக் பண்ணியே ஆகணும். இந்த மைக்கை வந்து இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நான் பேசக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும். ஏன்னா என்ன சுற்றி இருக்கக்கூடிய இந்த விண்டி சரௌண்டிங், நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக உங்களுக்கு கேட்க முடியுது அப்படின்னாலே இந்த மைக் வந்து ஓகே, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, இது வந்து நல்ல ஒரு நாய்ஸ் கேன்சலிங் கொடுக்குது,
கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக்கை நீங்கள் வாங்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பிதம்பரா பிராண்டட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜின் வந்து இந்தியா தான். ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு இந்த மைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இதோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து நிறைய அடிஷனல் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துறேன் இந்த மைக்கை பற்றி. இந்த காலர் மைக்கில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கேப் வேண்டாம், இந்த நாய்ஸ் கேன்சலிங் எனக்கு தேவையில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கூட வந்து சவுண்ட் வந்து நல்ல கிளாரிட்டியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களை சுற்றி ஓவர் நாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பட்ஜெட்குள்ளே நீங்கள் ஒரு மைக் வாங்கணும், ஒரு 300-500 கூட தான் என் பட்ஜெட்டுங்க, நான் அதுக்குள்ளே வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து நான் சஜெக்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் வீடியோ கான்ஃபரன்ஸ் அண்ட் இல்லாமல் ஆடியோ சேட்டிங் பண்ணுறீங்க, வீடியோ சேட்டிங் பண்ணுறீங்க, மீட்டிங்காக இருக்கட்டும், இந்த ஒரு மைக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மைக் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட Findtackle சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அன்டில் பை பை ஃப்ரம்